கேபிடிவி ஃப்ரெண்ட்ஸுக்கு வணக்கம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த ப்ரோக்ராமை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கு வரைக்கும் நான் எந்த ஒரு எபிசோடையும் அப்படி சொன்னதே இல்லை. ஆனால் இது வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொருத்தரும் கற்றுக்க வேண்டிய பாடம். கண்டிப்பாக நம்ம எல்லாருமா ஒன்று சேர்ந்து இதுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவு உதவி செய்யணும். வாழ்ந்தால் இப்படி அல்லவா வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் இந்த சேலத்துடைய இஸ்கான் டெம்பிள். அங்கேருந்து ஸ்ரீனிவாஸ் பிரபு வந்திருக்காரு. அவரை நாம் இப்போ சந்திக்க போகிறோம். நமஸ்காரம் பிரபு. நமஸ்காரம். எப்படி இருக்கீங்க? ஆல் குட். கிருஷ்ணாஸ் பிளெஸிங்ஸ், குருஸ் பிளெஸிங்ஸ். எஸ். அதாவது அந்த சேலத்தை வந்து ஒரு ஒரு வைகுண்டமாக மாற்றிக்கிட்டு இருக்காரு கோகுல் சந்திர பிரபு. ஆக்சுவலாக அவர் வந்து எந்த ஊர் பிரபு? அவர் குரேஷியாவிலேருந்து இங்கே வந்து இந்த சேலத்துக்கு வந்து அவரை வந்து சூஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. வெறும் நார்மல் தரமட்டமாக இருந்த ஒரு இடத்த இன்றைக்கி அவர் எடுத்து வைகுண்டம் மாதிரி ஒரு கோயில் அங்கே கட்டியிருக்காரு. 1998 ஓகே. அப்போ நான் வந்து இங்கே சமீபமாக தான், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் நாங்கள்லாம் வந்து ராமானுஜர்லாம் ஆரம்பிக்கும் போது நாங்கள் அங்கே வந்திருந்தோம் ரத யாத்திரைக்கு. அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் நான் இங்கே வந்து செட்டில் ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்டு, ஏன்னா அந்த பிருந்தாவன் காலனின்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இடமே கிடையாது அங்கே, அவ்வளோ அந்த இடத்துக்கு ஃபைட் பண்ணுவாங்க. அதுக்கு காரணம் கிருஷ்ணர் அங்கே இருக்கார் அப்படிங்கிறது தான். சரி வாங்க உள்ளே போய் டெம்பிள் இப்போ பார்க்கலாம். ஸ்ரீனிவாஸ் பிரபு, மற்ற டெம்பிளுக்கும் நம்மளுடைய இந்த சேலம் டெம்பிளுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்கள். ஸோ டெம்பிள் ஸ்ட்ரக்சர் படி பார்த்திங்க அப்படின்னா இரும்பு சிமெண்ட் எல்லாம் இல்லாமல் பாரம்பரியமான கல்கோயில். ஸோ என்ன அட்வான்டேஜ், ஆயிரம் வருஷம் நிலச்சி நிற்கும். ஸோ இஸ்கான்லேயே முதல் கல் கோயில் இது. அதுவும் தமிழ்நாட்டில் கடந்த 200 வருஷத்தில் யாரும் இந்த அளவுக்கு பெரிய கல் கோயில் கட்டினது கிடையாது. ஸோ இட் வில் பி எ வெரி ஹிஸ்டாரிக்கல் திங் ஒன்ஸ் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா. ஸோ அந்த விதத்தில் இட் இஸ் அ வெரி இப்போ எல்லோரும் கோ க்ரீன் சொல்லும்பொழுது சிமெண்ட் இரும்பு இல்லாமல், இப்போ ஃபார் குக்கிங் கூட பார்த்தீங்கன்னா கேஸ் கிடையாது, கரண்ட் கிடையாது, சிம்பிள் லைஃப் ஸ்டைல். நம்ம ஆசிரமத்தில் வி ஆர் லிவிங் அ வெரி சிம்பிள். இந்த வாரில் நீங்கள் டென்ஷனே இல்லாமல் சாப்பாடு போடலாம் அப்படி சொல்லு. ஸோ ஒவ்வொரு வாரம் ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு இலவசமாக பிரசாதம் விநியோகம் போயிட்டே இருக்குது. ஸோ கிருஷ்ண ஜெயந்திக்கு 1,00,000 பேர் வருவாங்க. எல்லாருக்குமே வந்து 7 ஐட்டம் பிரசாதம். எல்லாமே வந்து விறகடுப்புலேயே நம்ம டெய்லி சமைக்கிறது. டெய்லி நைவேத்தியம், 7 கால பூஜை, எல்லா நைவேத்தியங்கள் எல்லாத்துக்குமே வந்து விறகடுப்பு தான். இன்றைக்கும் நம்ம தீட்சை பெற்ற பக்தர்கள் சமைச்சு கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து ட்ரெடிஷன். பாத்திரங்கள் பார்த்திங்க அப்படின்னா வெண்கலம் பாத்திரம். ஸோ 6 பாத்திரம் இருக்குது. ஒரு பாத்திரத்தினுடைய வெயிட்டே பார்த்திங்கன்னா 1100 கிலோ. ஸோ 3000 பேருக்கு 2 மணி நேரத்தில் சமைச்சிடலாம். ஸோ 2 பாத்திரம் அரிசி, அப்புறம் சாம்பார், ரசம், பொரியல், பாயசம், திணறிடுவேன். நாங்கள் வரும்போதெல்லாம் நீங்கள் என்னமோ கம்மியாக சொல்கிற மாதிரி இருக்குது ஐட்டமு. அங்கே போயிட்டு வந்தால் 1 kg ஒரே நாள்லேயே 100%. ஏன்னா ஃபுல்லாக பியோர் நெய். எஸ், நோ ஆயில், ஒன்லி கீலியே குக்கிங். ஸோ அமேசிங். அப்பார்ட் ஃப்ரம் Shakti masala, Bhakti masala is there also. Very nice, very nice. Actually, இன்னொன்று உங்ககிட்ட அங்கே கேட்கணும்னு நினச்சேன் நான். லைட், கரண்ட் கூட. Yes. அதை பற்றி கூட I wanted to. Yeah, in ashram there is no electricity, no light, no fan. Of course guest houseலாம் இருக்குது. Guest house வர பப்ளிக்கு you need electricity. So but whereas in ashram and gurukul we have free educational system. Vedic gurukul education போயின்னு இருக்குது. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்கா, போர்டிங் ஸ்கூல் மாதிரி. ஸோ எல்லோரும் தங்கறதுக்கு அவங்களுடைய பிரசாதம், அவங்களுடைய எஜுகேஷன் எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் we are doing. ஸோ ஸ்ரீல பிரபுபாதர் நம்ம இஸ்கானுடைய ஸ்தாபக ஆச்சாரியருடைய வழிகாட்டுதல் பிரகாரம் ஸோ
குருகுலம் அப்படிங்கிறது இஸ் a very important part of ISKCON சேலம். ரொம்ப அழகாக இருக்கும். நாங்கள் போனபோது அழகாக ஒன்று போல், அதாவது குருகுலம்னா பிராமண பசங்க தான் படிக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது. தே ஹவ் சூசன் பீப்புள் ஃப்ரம் தேர், யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க சூஸ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ஏழை குழந்தைகளை எடுத்து நீங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க இல்லையா? I mean not only poor but any background as you said rightly. ஜாதி மத பேதம் இல்லாமல் அதை தான் நாங்கள் பார்த்தேன். ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அவங்க வந்து அவ்வளோ அழகாக பகவத்கீதை சொல்கிறத பார்த்தீங்கன்னா நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா ஒரு பிராமண குலத்தில் பிறந்த ஒரு குழந்தை சொல்கிற அளவுக்கு ஸ்பஷ்டமாக மற்ற குழந்தைகள் அவங்க சொல்லும்போது, ஸோ நம்ம தான் எல்லாத்தையும் பிரிக்கிறோம், அங்கே பாகுபாடே இல்லைங்கிறத நம்ம கண்டிப்பாக அங்கே உணரலாம். From Russia, from Poland, from America, எல்லா உலக நாடுகள்லேருந்து குருகுலத்தில் படிச்சுட்டு இருக்காங்க. ஓ லவ்லி லவ்லி. அண்ட் இப்போ அந்த புதுசாக அந்த இன்னொன்று கூட பார்த்தேன். அதாவது எங்கள் தாத்தா வந்து மைசூரில், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, நாங்கள் நான் படம் ஷூட்டிங்லாம் போகும்போது தான் கொஞ்சம் நான் வளர்ந்துருந்தேன், தரையில் சாப்பிடுவார். ஓகே. அவர் வந்து பிளேட்டில் சாப்பிட்டு நாங்கள் பார்த்ததில்ல. எனக்கு வாழை இலையில் சாப்பிட்டு பார்த்துருக்கேன், தட்டில் சாப்பிட்டு பார்த்துருக்கேன். ஆனால் தரையில் ஏன் இந்த தாத்தா அப்படி உட்காந்து சாப்பிட்றாரு? ஏன்னா அவ்வளோ ஆச்சாரமாக. ஆனால் இங்கே நேற்று வந்து உங்களுடைய ஒரு டீம்லேருந்து இன்னொரு பிரபு எனக்கு அது காமிச்சார், கல் மேடை கட்டி ஸ்டோன் பிளேட். ரொம்ப நல்லா இருந்தது அது. So traditionally kings were doing that also. They had stone plates in பாகவதத்துல 13வது சாப்டர் 10th கேண்டோல. ஸோ கிருஷ்ணரே கல் பிளேட்ல சாப்பிட்ட ரெஃபரன்சஸ் எல்லாம் இருக்கு. இன்னைக்கும் விருந்தாவனம் போனேன்னா அந்த போஜன் ஸ்தாலி சொல்லி ஒரு இடம் இருக்கு. ஸோ எங்க கிருஷ்ணர் சாப்பிட்டாரோ அந்த இடத்துல கல் பிளேட் இன்னைக்கும் இருக்கு, அங்கதான் நைவேத்தியம் பண்ணப்படுது. ஸோ and then there will be of course jet wash. நாங்கள் போகவே இல்லையே பிரபு. போஜன் ஸ்தாலி நல்ல விஷயம் இன்னைக்கு நீங்கள் சொன்னது. there. ஏன்னா போகும்போதெல்லாம் அந்த மெயின் இதுக்கு டச் பண்ணுறோம், இதுக்கு போகலை, இந்த தடவை போகிறேன். நீங்கள் வந்து இன்னொன்று 6 கால பூஜை கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் என்ன 7 கால பூஜைன்னு சொன்னீங்க நடுவில்? We have like நம்மளுடைய பஞ்சராத்திர விதி பிரகாரம் it has been followed 7 times actually. ஓகே ஓகே, வெரி நைஸ். இப்போ அங்கே வந்து நிறைய பேர் செட்டில் ஆகிறாங்க இல்லையா? இப்போ சேலத்தில் வந்து இப்போ லேண்டு ப்ரைஸ் எல்லாம் அந்த கோயில் பக்கத்தில் ஏன் கேட்குறீங்க, எல்லாம் பயங்கர விலையில் ஆயிடுச்சு. ஆனால் பீப்புள் ஆர் ஸ்டில், ஏன்னா அந்த ஒரு ப்ளசன்ட்னஸ்க்கும் அந்த பஜன்ஸ்க்கும் அந்த டெம்பிளுடைய அழகுக்கும் நிறைய பேர் அங்கே போய் செட்டில் ஆகிறாங்க. ஃபாரின்ல இருந்தெல்லாம் வந்து வேலையை விட்டுட்டு நம்மளுடைய தமிழர்கள், ஐம் நாட் டாக்கிங் அபவுட் ஒன்லி ஃபாரினர்ஸ். அந்த ஒன்று உங்ககிட்ட கேட்கணும் பிரபு, அது எப்படி அந்த ரஷ்யன்ஸ் மட்டும் அவ்வளோ அழகாக அவரை வந்து வரைகிறாங்க, கிருஷ்ணரை வந்து வரைகிறாங்க, பெயிண்டிங் எப்படி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணுறாங்க definitely some special inspiration. இல்லை அந்த கண்ணு அந்த விரல் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி அவங்க அனுபவிச்சு அதை வரைகிறாங்க அப்படின்னு. பரமாத்மா's inspiration கண்டிப்பா some special blessings they have. இந்த டோட்டல் டெம்பிளுடைய காஸ்ட் என்ன பிரபு? இது வரைக்கும் மேபி அரௌண்ட் 65 crores we have spent. 65 கோடி கிட்ட செலவு பண்ணியிருக்கோம். இன்னொரு 10 கோடி கோயில் முடிச்சிடலாம். ஆரம்பிக்கும் போது 12 கோடியோ 13 கோடியிலே ஆரம்பிச்சாங்க. ஆனால் பகவான் பாருங்க அவங்களை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் பண்ணி. என்ன ஆச்சரியம்னா இவங்க யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல, வந்து எல்லாரையும் கேட்குறாங்க, ரிக்வஸ்ட் தான். ஆனால் இப்படியே வந்து 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 இன்றைக்கி இவ்வளோ பெரிய கோயிலாக அது மாறிடுச்சு நினைக்கும் போது உங்கள் டீமுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் வந்து இணையாக. ஆல்சோ சப்போர்ட்டட் அஸ் a lot from beginning. எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. இல்லை ஹெல்ப் பண்ணியிருக்கேன் சொல்லாதீங்க, சுகிர்தம். ஒரு வாய்ப்பு கிடைக்கிற ஒரு கோயிலுக்கு பண்ணுறதை நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, என்னுடைய ஃபாலோயர்ஸுக்கு, இங்கே என்னுடைய சீரியல் ஐ மீன் என்னுடைய டிவி பார்த்துட்ருக்க எல்லா பெண்களுக்கும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கும் சொல்கிறது என்னென்னா, ஒரு கோயிலுக்கு பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு வந்து பிராப்தம் இருக்கணும். அதுவும் கிருஷ்ணர் கோயிலுக்கு பண்ணுறதுக்கு பயங்கரமான பிராப்தம் இருக்கணும். எல்லாருக்கிட்டையும் அவர் வாங்கிடவே மாட்டார். அதை நல்ல முதல்ல உணர்ந்துக்குங்க. கடவுள் எப்போவுமே ஒரு டிவோட்டிக்கிட்ட இருந்து, அது எந்த கடவுளாக இருந்தாலும் சரி, ஏன் அப்போ சிவன் என்ன அப்படின்னு கேட்டுறாதீங்க, எந்த கடவுளாக இருந்தாலும் சரி எல்லாருக்கிட்ட இருந்தும் வாங்கிட மாட்டார். அவர் வந்து சர்வேஸ்வரர். அவருக்கு எதுக்கு நம்மளுடைய பணமோ? நம்ம செய்கிறோமா? நமக்கு அவர் மேலே அன்பு இருக்கா? அந்த கோயில் எதுக்காக கட்டுறாங்க? அந்த மாதிரி ஒரு கோயில் கட்டும்போது எவ்வளோ பேர் துக்கத்தில் இருக்கிறவங்க அங்கே வந்து அங்கே உட்காந்து பஜன் பண்ணி, இல்லை பஜன் பண்ண தெரியாதவங்க உட்காந்து அந்த பாட்டை பஜன்ஸை கேட்டு அவங்க கண்ணீர் விட்டு அவங்க வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு மனசில் இருக்க பாரமெல்லாம் அங்கே இறக்கி வைக்கிறாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபை கொடுக்குது, ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. கடவுள் அங்கே இருக்காருங்கிற அந்த ஒரு உணர்வை கொடுக்கும்போது எவ்வளோ கஷ்டங்களை அவங்களால வந்து தாண்டி வர முடியுது. ஏன்னா எங்கே பார்த்தாலும் இப்போ துக்கம்தான் இருக்குது. எந்த பக்கம் பார்த்தாலும் கேன்சரு, இல்லை உடம்புக்கு ஒரு ப்ராப்ளமு. இப்போ என் சிஸ்டரே வந்து லாஸ்ட் இயர் வந்து இறந்தாங்க கார் ஆக்சிடெண்ட்டில். அவ்வளோ சாமி கும்பிடுவாங்க, அவ்வளோ அவங்க வந்து ஜீசஸை வந்து
பைபிள் காத்தால 3 மணிலேருந்து என் பசங்களும் அவங்களும் உட்காந்து படிப்பாங்க. திருப்பி காத்தால பூரா ப்ரேயர் பண்ணுவாங்க, மத்தியானம் பூரா ப்ரீச் பண்ணுவாங்க, சாயங்காலம் பூரா ப்ரீச் பண்ணுவாங்க. இப்படி அவங்க வாழ்க்கையே வந்து பைபிளாக இருந்தது. ஆனால் அவங்க சஃபர் பண்ணி சாகிறத பார்க்கும்போது, அப்போ அந்த துக்கத்தை நான் எங்கே போய் நான் வந்து இதை ஷேர் பண்ணிக்கணும்? என்னுடைய கிருஷ்ணர்கிட்ட தான். ஸோ துக்கமாக இருக்கும்போது நமக்கு கோயிலை விட, நமக்கு பிடிச்ச பகவானை விட வேறு எதுவுமே அது வந்து எனக்கு கிடையாது. அவர்கிட்ட நம்ம இந்த பாரத்தை இறக்கி வைக்கும்போது வி ஃபீல் ஸோ பெட்டர், வி ஃபீல் ஸோ நைஸ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணர் என் லைஃப்பில் எவ்வளவோ மாற்றிருக்காரு. என்னால் வந்து எஸ் இதுதான் வாழ்க்கை, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு எனக்கு அந்த உணர்வை கொடுத்தது இந்த கிருஷ்ண பக்தி ஒன்று தான். அண்டு ஸ்ரீனிவாஸ் பிரபுவோடைய அம்மா அப்பா வந்து ரொம்ப நல்லவங்க. அவர் வந்து அவங்க அப்பா வந்து நரசிம்ம பெரியர். ஸோ எப்போ வந்தாலும் எனக்கு ஒரு நரசிம்மருடைய சென்ட் ஒன்று கொடுப்பாரு, கையில் தடவிக்கிங்க, அதை தடவிட்டு போங்க, போகிற காரியம் சித்தியாகும் அப்படின்லாம் சொல்லுவார். மோந்து பாருங்க அப்படின்வாரு. ஸோ எப்படி இருக்காங்க அம்மா அப்பாலாம்? ஆல் குட். ஸோ அவங்க பாருங்களேன், ஒரே புள்ள அவரை வந்து எப்படி கிருஷ்ணருக்கே கொடுத்துட்டாங்க பாருங்கள். எப்பேற்பட்ட ஒரு பேரண்ட்ஸாக இருக்கணும், தான் அழகாக ஒரு குழந்தைய வளர்த்து கிருஷ்ண சேவையில் போன்னு சொல்லி அனுப்புறது வந்து எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. அண்ட் அங்கே வேறு இன்னும் என்னென்ன ஆக்டிவிட்டி இருக்குது பிரபு? ஸோ ஆக்சுவலாக டெம்பிளுடைய இஸ்கான் டெம்பிளுடைய மெயின் பர்பஸே வந்து நம்மளுடைய இந்த ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷனை எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி. ஸோ இன்னைக்கு அத்தியாவசியமாக தேவையான ஒரு விஷயமே இந்த மைண்ட் கண்ட்ரோல், சென்ஸ் கண்ட்ரோல், எப்படி இந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்லாம் சொல்கிறாங்க இல்லையா, வெளியில் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே. ஸோ கீதையிலேயே காட்டப்பட்ட வழி எப்படி வந்து ஒழுக்கமாக வாழ்வது. எல்லாரும் சந்தோஷத்தை தேடி போகிறோம், பட் கிருஷ்ணர் சொன்ன வழியை, கடவுள் சொன்ன வழியை பின்பற்றினால்தான் அது சாத்தியம். ஸோ எப்படி கெட்ட விஷயங்கள் அடிக்ட் ஆகாமல், தவறான பாதைக்கு போகாமல், தர்ம ரீதியாக இருந்து எப்படி ஆத்ம சந்தோஷத்தை அனுபவிக்கிறது. அப்போ அனுபவிக்கவே கூடாதா அப்படின்னு சொல்லலை கீதை. எப்படி ஆத்ம சந்தோஷத்தை, உயர்ந்த அனுபவத்தை எப்படி பெறுவது அப்படிங்கிறது தான் கீதையின் வழி. அதே வந்து பிரதானமாக வச்சு நம்மளுடைய எல்லா நிகழ்ச்சிகளிலையுமே வந்து அதை எப்படி, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் சில்ட்ரன்ஸ், எத்தனையோ ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் தே கம் டு அவர் டெம்பிள் அண்ட் வி ஹேவ் ரெகுலர் கிளாஸஸ் ஃபார் தெம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் வி கோ டு வில்லேஜஸ் அண்ட் ஐடி கார்பரேட் ஆஃபீஸஸ், இந்த மாதிரி எல்லா வாக்ஸ் ஆஃப் லைஃப் எல்லாருக்குமே வந்து வி ஹேவ் ஸ்பெஷல் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ். ஸோ இது வெறும் ஒரு பூஜை, புனஸ்காரம், அபிஷேகம், பிரசாதம் மட்டும் இல்லாமல் அதுக்கும் மேலே இட் ஷுட் பி an எஜுகேஷனல் லைஃப் ரிஃபார்ம். எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த எஜுகேஷன் இருந்தாலே எவ்ரிபடி வில் பி ஹாப்பி இன் தியர் லைஃப். இருக்கோ இல்லையோ, எக்ஸ்டர்னல் நெசசிட்டிஸ் ஆர் எக்ஸ்டர்னல் விஷயங்கள் இருக்கோ இல்லையோ, இஃப் எவ்ரிபடி, எல்லாருக்கும் இந்த கல்வி இருந்தது, இந்த அனுபவம் இருந்தது, இந்த பகவத்கீதை கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா சந்தோஷமாக இருக்கலாம். ஸோ தட் இஸ் வேர் அவர் டெம்பிள், இஸ்கான் டெம்பிள் ஸ்டாண்ட்ஸ் யூனிக். பிகாஸ் வெறும் கோயில் குளம் பூஜை மட்டும் இல்லாமல், அப்பார்ட் ஃப்ரம் டொனேஷன் அண்ட் புளியோதரை, ஸோ தட்ஸ் அ பர்பஸ் ஆஃப் டெம்பிள். ஒரு கோயிலுக்கு போகும்பொழுது அங்கே இருக்கிற பூஜாரி வந்து சாமியாரே சொல்கிறோம். சாமியார் மீன்ஸ் சாமி யார், ஹூ இஸ் காட், ஹூ ஆம் ஐ அண்ட் ஹவு டு பி ஹாப்பி. இந்த விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் ஒரு செகண்ட் உட்காரணும்னு சொல்லுவாங்க. பட் எதுக்கு உட்காரணும் யாருக்கும் தெரியாது, உட்காந்துட்டு வான்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் அ பர்பஸ்? பாசிட்டிவ் வைப்ஸ் ஆர் வாட் எவர். பட் அந்த வைப்ரேஷன் கோயிலை விட்டு வெளில வந்த பிறகு போயிருச்சு அப்படின்னா that means you have not absorbed it correctly. ஸோ கோயிலுக்கு போகும்போது நல்லா இருந்ததுங்க, ஆனால் வெளில வந்த பிறகு ஏதாவது மாறிடுச்சா லைஃப்பில், கெட்ட விஷயம் விட்டோமா, விடலை அப்படின்னா தட் மீன்ஸ் தட் வைப்ரேஷன் நம்ம எடுத்துக்கல அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ ஹவு டு டேக் தட் வைப்ரேஷன் வித் us, ஸோ ஹவு டு மேக் அவர் ஹார்ட் as a temple, ஸோ அல்டிமேட்லி when we are following a spiritual process, gradually என்ன இருக்கணும், நம்மளுக்கிட்ட இருக்கிற கெட்ட விஷயங்கள் கம்மியாகி நல்ல விஷயங்கள் ஜாஸ்தியாகணும். அது ஆகலை அப்படின்னா ஸோ சம்திங் இஸ் ராங். இதர் இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம், ஒருத்தருக்கு வியாதி இருக்குது, 10 வருஷமாக நான் இந்த ஹாஸ்பிட்டல் போகிறேங்க அப்படின்னு சொன்னால் வாட் இஸ் த மீனிங்? ஸோ அப்போ ஒன்றும் டாக்டர் தப்பு, இல்லைன்னா மருந்து வேலை செய்யுது, இல்லை நீ மருந்து ஒழுங்காக சாப்பிடல அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ தட்ஸ் வாட். ஸோ த மெயின் பர்பஸ் ஆஃப் அவர் டெம்பிள் இஸ் எஜுகேட் பீப்புள். இந்த கல்வி வழிமுறை, ஆன்மீக கல்வி வழிமுறையை சொல்லிக் கொடுக்கறது மூலமாக தே ஆல் வில் பி ஹாப்பி அப்படிங்கிறது தான். இல்லை, நான் கண்டிப்பாக வந்து இது உணர்ந்திருக்கேன். ஏன்னா நான் வந்து ரத யாத்திரைக்கெல்லாம் வந்து சேலத்துக்கு போகும்போது, ஜன்மாஷ்டமிக்கு போகும்போது, அங்கே க்ரௌடு முதல்லைக்கும் இப்போவும் பார்க்கும்போது 1,00,000 பேர் 2,00,000 பேர் நாங்கள் வரதை பார்க்கும்போது எப்படி இவங்கெல்லாம் சமாளிக்கிறாங்க, எப்படி இவ்வளோ பேருக்கு பிரசாதம் கொடுக்குறாங்க, ஹவ் இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். அண்ட் ஐ டெஃபினெட்லி வாண்ட், நீங்கள் எல்லோரும் வந்து இப்போ சம்மர் வருது, எங்கெங்கேயோ ஹாலிடே போகிறீங்க, தயவுசெய்து சேலத்தில் இருக்கிற அந்த இஸ்கான் டெம்பிளுக்கு போங்க. அவங்க ஒரு சேனல் கூட வச்சுருக்காங்க. அந்த சேனலை நான் வந்து ரெகுலராக சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருக்கேன். ஏன்னா எல்லா விஷயங்களும் நம்மளால் வந்து கற்றுக்க முடியாது. சில விஷயங்கள் மற்றவர்கள் சொல்கிறத கேட்கும்போது நமக்கு ஈஸியாக புரியும். ஏன்னா புஸ்தகத்தில் உட்காந்து அந்த புக்கை படிக்கிறதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், சில சமயம்
ஒருத்தங்களுடைய அந்த ஒலி துவனியில் நம்ம கேட்கும்போது நம்ம மனசில் அது வந்து ஆழமாக இறங்கும். ஸோ முடிஞ்சால் நீங்கள் வந்து சேனலுடைய பேரையும் போடுறேன், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி அதையும் பாருங்கள். எதுக்கோ டைம் வேஸ்ட் பண்ணுறோம், கண்ட ப்ரோக்ராம்லாம் யூடியூப்பில் பார்க்குறோம், கொஞ்சம் நல்லதையும் தான் பார்க்கலாமே. இந்த டெம்பிளுடைய பேர் வந்து ஸ்ரீ ஸ்ரீ கௌர ராதா கோகுலானந்தா டெம்பிள். வேதிக் நாலேஜ் அண்ட் கல்ச்சர் தான் இதோடைய மெயின் அஜெண்டாவே. இந்த டெம்பிளுக்கு உங்களை ஒரு சின்ன டூர் கூப்பிட்டு போகிறேன். எதுக்காக கூப்பிட்டு போகிறேன்? நீங்கள்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணணும், நீங்கள்லாம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா இந்த டெம்பிள் இப்போ ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குது. இதுக்கு தேவை ஒரு 11 கோடி தான். சிறு துளியும் பெருவெள்ளம். நீங்கள் 100 ரூபா அனுப்பிச்சா கூட அது ஒரு பெரிய விஷயந்தான். ஸோ அதுக்காக 100 ரூபா அனுப்பணும்னு நான் சொல்ல வரல. என்னம்மா இவ்வளோ பெரிய தொகையை சொல்கிறீங்கன்னு நீங்கள் என்ன கேள்வி கேட்கக்கூடாது. என்ன முடியுமோ கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். அது உங்களுடைய குடும்பத்தை 7 ஜென்மத்துக்கும் பார்த்துக்கும். வாங்க டூருக்கு போகலாம். ஸோ இதுதான் வந்து டெம்பிள் உடைய மாடல். கோயில் நடுவில் இருக்குது, கோயிலை சுற்றி டெம்பிள் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. ஸோ டெம்பிள் காம்ப்ளெக்ஸில் உங்களுக்கு 3000 பேர் ஒரே சமயத்தில் உட்காந்து பிரசாதம் ஏற்றுக்கொள்வதற்கான அன்னக்கூடம், பிரசாதம் ஹால், அது இல்லாமல் 80 கெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது. ஒரு தியேட்டர் இருக்குது, ஓப்பன் ஏர் தியேட்டர் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. 3000 பேர் இங்கே அமர்ந்து நிகழ்ச்சிகளை, கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் அட்டன் பண்ணலாம், உபன்யாசங்கள் எல்லாமே. ஸோ அது இல்லாமல் ஒரு தியேட்டர், யூத் விங் ஹால் சொல்லுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பெசிஃபிக்கலி அவங்களுக்கு பகவத்கீதை, ராமாயணம்னா சயின்டிஃபிக்காக ரீச் பண்ணுறதுக்காக, மைண்ட் கண்ட்ரோல் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு அந்த தியேட்டர் ஒன்று இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் ஒரு லைப்ரரி, எல்லா மக்களும் வேத சாஸ்திரங்களை படித்து கற்றுக்கொள்வதற்காக ஒரு லைப்ரரி, கல்யாண மண்டபம், அண்ட் ஆல்சோ வி ஹேவ் கிச்சன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டெம்பிள் காம்ப்ளெக்ஸில் வருது. கோயில் 108 அடி உயரம் கோபுரம், ஸோ 250 அடி நீளம், மொத்தம் 4.5 ஏக்கர்ஸ் லேண்ட் இது. ஸோ உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபோட்டோஸ் நான் ஒன்று ஒன்றா காட்டுறேன். ஸ்ரீரங்கம்லேருந்து உங்களுக்கு தெரியும் ராஜகோபுரம், அங்கே 240 அடி நினைக்கிறேன் உயரம். ராஜகோபுரம் கட்டினவருடைய பையன் தான் நம்ம கோயில் கட்டின்னு இருக்கார், ஸ்தபதி. இது சைட் வியூ உங்களுக்கு. ஸோ இது கரண்ட் ஸ்டேட்டஸ், கோயிலுடைய கரண்ட் ஸ்டேட்டஸ். நம்மளுடைய ஆசிரமம் இங்கேயே இருக்குது, குருகுலம் இங்கேயே இருக்குது, கிச்சன் எல்லாமே. இப்போது லெஃப்ட் விங் பார்த்தீங்கன்னா சில வருடங்களுக்கு முன்பு நம்ம இனாகரேட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போது இன்னும் சில 2-3 மாதங்களில் ரைட் விங்கு இனாகரேட் பண்ணிடுவோம். வெகு விரைவிலே கோயில் முடித்து கோயில் இனாகரேட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுடைய குறிக்கோள். ஸோ தீஸ் ஆர் சம் ஃபோட்டோஸ். அந்த சைடில் வந்து நீங்கள் இது அழகான அந்த இது போட்டிருக்கீங்கல்ல, கிருஷ்ணருடைய லீலைகள், அது வந்து யாருடைய ஐடியா அது? இது எல்லாமே நம்ம கோகுல் சுந்தர் பிரபு குரு மகாராஜ் சொன்ன ஐடியா பேஸ் பண்ணி ஸ்ரீமத் பாகவதம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பகவத்கீதை, பாகவதம், இது 2 பிரதானமாக வச்சு தான் இந்த கோயில் நம்ம கட்டிகிட்டு இருக்கோம். ஸோ எல்லா கிருஷ்ணருடைய லீலைகள் மட்டும் இல்லாமல் எல்லா அவதாரங்களுடைய லீலைகளும் இந்த பிளாக் மார்பிள் கார்விங்ஸ். ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா 700 கிலோ 800 கிலோ வெயிட் வரும். இதெல்லாம் ஒரு கல் பார்த்தீங்கன்னா 17 டன். ஸோ ஒரு ஆள் உள்ளே உட்காந்தே செதுக்கிட்டு இருக்கார், பார்க்கலாம். ரொம்ப பிரம்மாண்டமாக வந்துட்டுருக்கு. இது அந்த கிருஷ்ணர் பூஜை மண்டபம். இதுதான் மூலஸ்தானம். மக்கரானா சொல்லி இருக்கிறதுலே பியூரஸ்ட் ஒயிட் மார்பிள் இது. இதில் கோல்ட் லீஃப் பெயிண்டிங்ஸ் வரும். ஸோ ராதாகிருஷ்ணர் பிரதிஷ்டை பண்ணப்படுவாங்க, ராதாகிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபு. ஸோ கோபுரம் மேலே சுதர்சன சக்கரம், நரசிம்மர். இது லைப்ரரி நான் சொன்னேன் இல்லைங்களா. கோபுரம் மேலே வந்து சுதர்சன சக்கரம் ஒன்லி ஜெகநாதர்கிட்ட இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம கோயில் தானே? இல்லை, ஜென்ரலாக எவ்ரி டெம்பிள் ஹேஸ் தட். பட் நரசிம்மர் அப்படிங்கிறது பத்ராச்சலம் ராமர் கோயிலில் இருக்குது. நம்மளுடைய ஹரிபக்தி விலாஸ் அப்படிங்கிற சாஸ்திரத்தில் நம்மளோட ஆச்சாரியர்கள் அதை சொல்கிறாங்க. பட் ஒன்லி ராமர் கோயில் மேலே கர்ப்பகிரகத்துக்கு மேலே இருக்கிற சக்கரத்தில் நரசிம்மர். ஸோ இட் இஸ் தேர் ஒன்லி இன் பத்ராச்சலம் ராமர் டெம்பிள். ஆஃப்டர் தட் இட்ஸ் இன் அவர் டெம்பிள். ஸோ லைப்ரரி, கல்யாண மண்டபத்தில் ராமருடைய ராமாயணம் ஃபுல்லாக டிபிக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ குவாலியர்லேருந்து எல்லோ ஸ்டோன் இது. ஸோ இது மட்டுமே 40 டன் வெயிட், 28 lakhs இந்த ஒரு கார்விங். ஸோ இது பிங்க் ஸ்டோன், ராஜஸ்தான்லேருந்து இது பிங்க் ஸ்டோன் கார்விங்ஸ். ஸோ அந்த தியேட்டர் சொன்னேன் இல்லைங்களா, இதுதான் அந்த யூத் விங் ஹால். நம்ம குருகுல மாணவர்கள் யாகம் யஜ்யம் பண்ணுறது. ஸோ இது அந்த பாகவதம் காரிடோர். ஸோ கிட்டத்தட்ட 600 அடி நீளமாக இந்த பிங்க் ஸ்டோனில் ஸ்ரீமத் பாகவதமுடைய எல்லா விஷயங்களும் அங்கே செதுக்கி வைக்கப்பட்டிருக்கு. இதுதான் கெஸ்ட் ரூம்ஸ். கெஸ்ட் ரூம் ஸ்பான்சர் பண்ணுறவங்க வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் 30 நாள் இலவசமாக நீங்கள் வந்து பிரசாதம் ஏற்றுக்கொள்ளலாம், இலவசமாக தங்கிக்கலாம். ஸோ அவங்களுடைய பெயர் வந்து கல்வெட்டில் பதிக்கப்படும். ஸோ 1000 வருஷம் அவங்களுடைய
எவ்வளோ ஸ்பான்சர்ஷிப்புங்கிறது ஒரு ரூமுக்கு எவ்வளோ? இந்த மாதிரி நிறைய ஸ்பான்சர்ஷிப்ஸ் இருக்குது. கெஸ்ட் ஹவுஸ் அப்படின்னா 5 லட்ச ரூபா ஆக்சுவலாக ஒரு கெஸ்ட் ஹவுஸ்க்கு. ஸோ அது இல்லாமல் பல வகைகளில் சுவாமியோட விக்கிரகங்களுக்கு, சுவாமியுடைய ஆபரணங்களுக்கு, இல்லை சுவாமியுடைய பிரசாதத்துக்கு, அப்போ எனக்கு ஒன்று இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ஸ்பான்சர் பண்ணலாம். இல்லை கோயிலுடைய ஒரு தூண் ஸ்பான்சர் பண்ணலாம். இல்லை அந்த கல் தட்டு சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஒரு தட்டு வந்து 2000 ரூபா. ஸோ 3000 தட்டுகள் நம்ம செய்யணும். ஸோ அந்த கல் தட்டு ஒரு தட்டுக்கு 2000 ரூபா நம்ம வந்து தாராளமாக அதில் எத்தனை டிவோட்டி சாப்பிடுவாங்க இல்லையா? ஸோ கண்டிப்பாக அதை செய்யலாம். ஸோ இதுதான் வந்து அந்த குக்கிங் வெசல், உருளி சொல்லுவாங்க கேரளா ஸ்டைல். 1100 கிலோ ஒரு பாத்திரமுடைய வெயிட்டு. ஸோ 6 பாத்திரம். தட்டிலே வந்து நீங்கள் குழி வெஜிடபிள்லாம் வைக்கிறதுக்கு ஒரு குழி பண்ணியிருக்கீங்க. வாவ். ஸோ 6 பாத்திரம். ஸோ 2 பாத்திரத்தில் நம்ம ரைஸ், அப்புறம் ஒரு பாத்திரத்தில் சாம்பார், ரசம், பொரியல், பாயசம். ஸோ 3000 பேருக்கு 2 மணி நேரத்தில் சமைச்சிடலாம். ஸோ கோயிலை சுற்றி கிருஷ்ணருடைய எல்லா லீலைகள். ஸோ இதுதான் வேத பாட்டுசாலம், குருகுலம் நான் சொன்னீங்களா, அந்த பில்டிங் தான் இது. கோஷாலை இருக்குது, 70 மாடு, நாட்டு மாடுகள் மட்டும்தான். கிர் கவுஸ் சொல்லுவாங்க, குஜராத் வெரைட்டி. எவ்வளோ அழகாக இருக்குது பாரு. ஸோ கியூட். ஜென்மாஷ்டமி, கிருஷ்ண ஜெயந்தி போன்ற நிகழ்ச்சிகள், நம்மளுடைய ஆஷ்ரம், லைட் ஃபேன்லாம் இல்லாமல் நாங்கள் வாழறோம் இல்லையா, இதுதான் நம்மளுடைய ஆஷ்ரம். ஸோ அது ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் சில்ட்ரன்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ணுற ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ கண்டிப்பாக நான் வந்து எல்லா மெம்பர்ஸையும் கேட்டுக்கிறேன். பிரபு சொன்ன மாதிரி ஒரு சின்ன சாப்பாடு அவங்க வந்து உட்காந்து எவ்வளோ பாகவதர்கள் வந்து சாப்பிட்றதுக்கு அது வந்து 2000. ஸோ கண்டிப்பாக 2000 ரூபாங்கிறது யாரால் முடியுதோ பண்ணுங்கள். அண்டு இரும்புக்கு கொடுக்குறவங்க, ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ சனி தசை நடந்துகிட்ருக்கு. ஸோ இரும்புக்குன்னு நீங்கள் கொடுக்கலாம், பகவானுடைய சிலைக்கு கொடுக்கலாம், எவ்வளோ விஷயங்கள் கொடுக்கலாம். இங்கே வந்து அதை எப்படி நீங்கள் கொடுக்கணுங்கிறது அந்த ஸ்கேன் பண்ணக்கூடிய QR கோடு, அவங்க ஃபோன் நம்பரு, அப்புறம் வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து ஆன்லைன் அனுப்புகிறீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸு எல்லாத்தையுமே போடுறேன். தயவுசெய்து ஒரு எப்படி ராமருக்கு ஒரு அணில் ஹெல்ப் பண்ணிச்சோ அந்த மாதிரி நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த டெம்பிள் ஆல்மோஸ்ட் இவ்வளோ கஷ்டப்பட்டு முடிவடைகிற நிலை கொண்டு வந்துட்டாங்க. ஜஸ்ட் ரொம்ப சீக்கிரமாக இதை வந்து அவங்க இனாக்ரேட் பண்ணுறதுக்கு நம்மளால், நம்ம பக்தர்களால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ கண்டிப்பாக செய்யுங்க. கிருஷ்ணர் உங்களை கைவிடவே மாட்டார், அதுக்கு நான் கேரண்டி. ஆல்சோ நம்மளுக்கு அந்த ATG டேக்ஸ் எக்ஸம்ஷன் ரெசிப்ட் வேணும்னாலும் we can provide that. அந்த பேன் நம்பர், அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேக்ஸ் டிடக்ஷன் வரும் உங்களுக்கு. ஸோ அந்த அஃபிஷியல் கவர்மெண்ட் ரெசிப்ட்டை நம்ம வந்து உங்களுக்கு கொடுப்போம். ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸ், என்னோட ஃபோன் நம்பர் இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நீங்கள் கேட்கலாம். இல்லை we also have யாருக்காவது CSR ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த CSR ஆப்ஷன்ஸ் மூலமாக நீங்கள் ஏதாவது டொனேஷன்ஸ் கொடுக்கணுன்னாலும் you can approach us. We have some facilities for that also. தேங்க்யூ பிரபு, ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தீங்க. நான் நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஸோ ஃபீல் வெரி பிளெஸ்ட். தேங்க்யூ. அடிக்கடி வாங்க, மீட் பண்ணுங்க. அப்புறம் நானும் சீக்கிரம் அங்கே வரத்துக்கு கிருஷ்ணர்கிட்ட, ஏன்னா நான் வந்து ஒரு டிவோட்டி, பட் நீங்கள்லாம் தாசானு தாசர். ஸோ நீங்கள் ஒரு சின்ன பெட்டிஷன் போட்டிங்கன்னா கிருஷ்ணர் ஓடி வந்து கூப்பிட்டு போயிடுவார். என்ன சீக்கிரம் உங்ககிட்ட கூப்பிட்டு போக சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ. மறுபடியும் உங்கள் எல்லாரையும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். லவ் யூ ஆல். டேக் கேர். For more such exclusive contents, do subscribe this channel and click the bell icon.